நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் மாரி கிரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா நெறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு குரூப் மாரி கிரியேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஒருத்தங்க கேட்குற கொஸ்டின் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் தான் அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால சரி கடைசியா வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றதுக்கு ரெடி ஆயாச்சுங்க. ஸோ இந்த குரூப்ல வந்து நம்ம என்ன மாரி கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான கொஸ்டின், அப்புறம் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் மட்டும் நீங்க கேளுங்க. ஏன்னா, ஒருத்தங்க கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம குரூப்ல இருக்கிற 100 பேர், 200 பேருக்கு வந்து அந்த கொஸ்டின்லேருந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து கண்டிப்பா அந்த வாழ்க்கைக்கும் சரி, இல்ல அவங்க ஹெல்த்துக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கருத்தில வச்சு தான் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ப வந்து கிரியேட் பண்றோம். ஸோ அதேமாரி என்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அ ஜாதி ரீதியாவோ, அப்புறம் மத ரீதியாவோ, அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாவோ, அதுக்கப்புறம் பிசினஸ் சம்மந்தமாவோ, இந்த மாரி வந்து எதுவுமே பேச வேண்டாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா, இந்த மாரி பேசுனோம்னா அப்புறம் தேவையில்லாம பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். குரூப்ப என்னாலயும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாரி பேசுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸும் இருக்காங்க, ஜென்ட்ஸும் இருக்காங்க. அதனால வந்து நம்பர் எடுத்து மிஸ்யூஸ் பண்றது அந்த மாரி எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் அப்டின்னா, இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபாலோவர்ஸ வந்து நான் எந்த ஒரு இதுக்காகவும் நான் மிஸ்யூஸ் பண்ணதில்ல. அவங்களோட இன்ஃபர்மேஷன், டேட்டா, பிரைவசி எல்லாமே பக்காவா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குரூப்பா போகும்போது, இந்த மாரி எதுவும் பிரச்சனைகள் வருமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் உருவாக்குறதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ அதனால நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துப்போம். கெட்ட விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் இத வந்து வீடியோல எல்லாமே சொல்லிருவோம். சொல்லிட்டா நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து அத கரெக்ட்டா புரிஞ்சுட்டு, ஜென்யூனா நடந்துப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேங்க. ஸோ அதனால இந்த குரூப்ப வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து எனக்கு குடுங்க. ஏன்னா, அப்பனா தான் நம்ம வந்து ஒரு குரூப்பா இணஞ்சு நம்ம வந்து உடம்புக்கு தேவையானது, நம்மோட ஹெல்த்துக்கு தேவையானது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, இதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுங்க. அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட அனுமதி இல்லாம நான் வந்து யாரையும் ஆட் பண்ண மாட்டேன். உங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு, அப்புறம் தான் நான் ஆட் பண்ணுவேங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்க விருப்பம் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதில நான் வந்து தெளிவா இருப்பேன். அதில வந்து இந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டயட் பிளான் மட்டும் இருந்தா போதும் அப்டின்னா, இல்லாட்டி லைஃப் ஸ்டைலுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும். லைஃப்ப வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னாலும் சரி, ஸ்க்ரீன்ல வந்து என்னோட நம்பர் குடுக்குறேன். உங்களோட கன்சல்டேஷன் வந்து புக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன டவுட்டா இருந்தாலும் குரூப்ல வந்து கேளுங்க. அந்த கேட்குற விஷயத்தினால நமக்கு ஒரு நம்ம குரூப்ல இருக்கிற 100 பேர், 200 பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் எதுவும் வேணும்னா, இல்ல டயட் பிளான் வேணும்னா, என்னோட நம்பர் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். கன்சல்டேஷன புக் பண்ணிடுங்க.